ஏய் மதி மதி அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி கூப்பிட இதோ வந்துட்டேன்னு வெளியே வராங்க மதியும். ஆமாம், சுரேஷ் எங்கே போனா? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபோனை கூட எடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவன் வேலை விஷயமா போயிருப்பான்னு ராகவன் சொல்கிறாங்க. இல்லைங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தானே, நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ கிளம்பி எங்கே போனானே தெரில, வாசலில் வண்டியும் காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, டியூட்டி விஷயமா ஏதாவது ஃபோன் வந்திருக்கும், அதனால் போயிருப்பாருன்னு சொல்ல, என்ன நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போயிருப்பாரு வந்திருப்பாருன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. சுரேஷ் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு இதை கூடவா தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டேன். மலர்கிட்ட கேட்டால் அவள் புருஷன் என்ன பண்ணுறான்னு அப்படியே சொல்லுவான். நீ இன்னும் இப்படியே இருந்தால் எப்படி? குடும்ப பொறுப்பெல்லாம் எப்போ தான் நீ கையில் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அத்தை அவர் வெளியே போகிறான்னா அது அவருடைய விருப்பம், அதில் நான் என்ன கேள்வி கேட்க முடியும்? அவருடைய வேலை அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க, இதில் நான் என்ன கேள்வி கேட்க முடியும்னு மதி சொல்லும்போது, சே இவகிட்ட கேட்குறதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு உடனே எங்கள் சுரேஷுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. இப்போ எதுக்காக நீ அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்க? அத்தை உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவருக்கு கால் பண்ணி சொல்லுங்கத்த, அவர் வாங்கிட்டு வருவாருன்னு சொல்ல, அது இல்லை மலர், சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கியபடி நிற்கிறாங்க. என்னென்னு சொல்லுங்கத்த, ஏதாச்சும் வேணுமா? சாப்பிட்றதுக்கு இல்லை உடம்புக்கு ஏதாவது முடியலைனாலும் கூட சொல்லுங்கள், இங்கே இவர் வேலை விட்டு வர நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் வந்துட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர், சின்ன விஷயந்தான், சுரேஷ் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் சுரேஷ்கிட்டேயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. எங்கள் மதியம் வந்துட்டு ராஜலக்ஷ்மி பேசினதை கேட்டுட்டு உள்ளே போக, இவ ஒருத்தி இவகிட்ட கேட்ட கேள்விக்கு பதிலே கிடைக்காது, இவள்கிட்ட கேட்குறதும் ஒன்று தான் கேட்காம இருக்கிறதும் ஒன்று தான் சொல்ல, நீ எதுக்காக இப்போ சுரேஷை தேடுற, முதல்ல அதை சொல்லுன்னு ராகவன் கேட்குறாரு. அதுக்கு ராஜலக்ஷ்மி, ஏங்க உங்களுக்குமா மறந்து போச்சு, இன்னும் 2 நாளையில் நம்ம மாப்பிள்ளையோடைய தங்கச்சிக்கு இங்கே நினைவு நாள் வருது, அந்த விஷயத்துக்காக தாங்க, அதுக்காக தான் எங்கள் சுரேஷை பார்த்து பேசணும், என்னென்ன செய்யணுன்றத ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு பாக்யராஜ் பண்ண வேலையால் எதுவுமே பிடிக்காது, இப்போது அதில் பாக்யராஜையும் நம்ம மலரையுமே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் முடியாது, வருஷம் நடக்கிறதானுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதை நான் எப்படி மறந்தேனேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எதை தான் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ராஜலக்ஷ்மி திட்டுறாங்க. இந்த நேரத்தில் சுரேஷ் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. யார் கூட வராங்கன்னு பார்த்தா இங்கே மதியுடைய தங்கச்சி அறிவு மதியை கூட்டிகிட்டு வராங்க. அறிவும் உள்ளே வா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடவும் செய்ய, இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. அட உள்ளவான்னு சொல்கிறல அப்படின்னு சுரேஷ் கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. டேய் என்னடா ஏன்டா இந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லும் போதே மதி வெளியே ஓடி வராங்க. ஏய் அறிவு அப்படின்னு பக்கத்தில் போய் கட்டி பிடிக்க, ஏய் நீ எப்படி வந்தேன்னு சொல்லும்போது, மாமா தான் அக்கா என்னை கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. என்னடா இந்த பொண்ணை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க, அழகுமதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அம்மா அழகுமதியோட தங்கச்சி தானே, அந்த பொண்ணு இங்கே வீட்டுக்கு வரதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லும்போது, என்னடா நீ வேற பைக்லையா கூட்டிகிட்டு வந்த நீவளை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா சுரேஷ் போலீஸ்க்கு போயிருக்க, போலீஸ் படித்து நல்ல வேலையில் இருக்க, இப்படி ஊரில் என்னெல்லாம் பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? வண்டியில் இந்த பிள்ளைய நீ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்க, இனிமேல் இங்கே இருக்கிறவளுகள்லாம் இதுக்கு கண்ணு காது மூக்குன்னு எல்லாத்தையும் வச்சு பேச ஆரம்பிச்சிருவாளுக அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நான் சொல்ல வரது என்னன்னு கேளுங்கம்மான்னு சொல்ல, இப்போ தான் உன் தம்பி சித்தார்த்தும் ஊருக்கு வந்திருக்கான், அவன் இந்த ஊரில் இருக்கும்போது நீ இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தப்பாக தானடா பேசுவாங்க, ஏற்கனவே இந்த மலருடைய தம்பி காட்டி வேற நம்ம பொண்ணு லாவண்யா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அத்தை தேவையில்லாமல் நீங்களே இதுக்கு முடிச்சு போடாதீங்க, என் தம்பி அவன் உண்டா அவன் வேலை உண்டுன்னு இருக்கான்னு சொல்ல, அம்மா ஏமா இப்படி பேசுகிறீங்கன்னு லாவண்யாவும் கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே அவங்க அம்மாவும், ஆமாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா மட்டும் போதுமே, மலருக்கு இந்த நேரத்தில் மட்டும் நல்லா கோபம் வரும் அப்படின்னு சொல்ல, அம்மா இப்போ எதுக்குமா அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டுன்னு அங்கே சுரேஷ் சொல்கிறாங்க. டேய் இங்கே எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தியோ முதல்ல இவளை அங்கேயே கொண்டு போய் விடுறான்னு சொல்லும்போது, ஆமாம் இங்கே அழகுமதியோட அவங்க தங்கச்சி இருந்துட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்ல, இல்லைடா நான் என்ன சொல்ல வரேன் அம்மா, நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க, காலேஜ் விட்டு வர வழியில் 4-5 பசங்க இந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் போய் நின்று அவங்கள கூட்டிகிட்டு வரவும் செஞ்சேன். அழகுமதி இங்கே தங்கச்சி பார்த்துட்டு தலையை ஆட்டி கேட்குறாங்க, ஆமான்ற மாதிரி அவங்களும் தலையசைக்க, மாமா தாக்கா என்னை காப்பாற்றினாருன்னு சொல்லும்போது அழகுமதி இங்கே சுரேஷை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி வந்து தங்கச்சியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. மலரும் பின்னாடியே போகிறாங்க. ஏண்டா சுரேஷ் இந்த வீட்டில் நீயும் நான் சொல்கிற பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியாடா, ஊரில் இருக்கவங்க என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்கன்னு தெரியாமல் அந்த பிள்ளையை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன், சித்தார்த்து வேற வீட்டில் இருக்கான்னு சொல்ல, அம்மா
ஊரில் இருக்கவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. முதல்ல எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து பழகுங்க. இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே உருவாக்குனீங்கன்னா அப்போ வீட்டில் இருக்க பசங்களுக்கும் அந்த எண்ணம் தான் வரும். சித்தார்த்துக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எண்ணமே வந்திருக்காது. ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால அவனுக்கும் அந்த எண்ணங்கள் தான் போய் சேரும். ஏன் லாவண்யாவுமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சுரேஷ் ஒரே நாளையில் இப்படி மாறிட்டேன்னு சொல்லும்போது, நான் மாறலாம் இல்லைம்மா, நான் எப்போதும் இப்படி தானே உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சுரேஷும். சரிம்மா, எனக்கு ஒரு காப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன சுரேஷ்கிட்ட மதி வந்துட்டு திரும்பவும் தேங்க்ஸ் சொல்ல, தைரியமாக இருக்கணுன்றத நீ மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது, உன் தங்கச்சிக்கும் தைரியம்னா என்ன தன்னம்பிக்கை என்னன்னா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லை அவன் எப்போதுமே கொஞ்சம் பயந்த மாதிரி தான் வீட்டில் இருப்பான், நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்னு சொல்ல, முதல்ல தங்கச்சிக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட பேசிட்டு சுரேஷ் வெளியே வராங்க. மதிக்கு இப்போ தான் சுரேஷ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமான நல்ல எண்ணமும் வரவும் ஆரம்பிச்சிருக்கு. வெளியே வந்த சுரேஷ் கிட்ட, டி சுரேஷ், இப்போ நீ அவளை போய் வெளியே விடலைனா அப்புறம் நானும் உங்கள் அப்பாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோன்னு சொல்லும்போது, அட என்னம்மா நீங்கள் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணால் நான் என்னதாம்மா பண்ண முடியும்? சரிம்மா, இந்த வீட்டில் மதியோடைய தங்கச்சி இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? சரி மதி, நீயும் கிளம்பு, உன் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வா, உங்கள் வீட்டில் கொண்டு போய் 2 நாள் விடுறேன், உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆறுதலாக நீங்கள் 2 பேருமே அங்கே இருங்க அப்படின்னு சொல்ல, என்னடா மதியம் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா, எனக்கும் அந்த பக்கம் தான் டியூட்டி போட்டிருக்காங்க, எனக்கும் அவங்க வீட்டிலேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு தான் தோணுது, நாங்கள் இருக்கிறதுல ஸ்டே பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அங்கே மதியம் சொல்கிறாங்க. சரி அப்போ கிளம்புங்க போகலான்னு 2 பேருமே பேக் எடுத்துகிட்டு வந்து வெளியே நிற்கிறாங்க. டேய் சுரேஷ், என்னடா அப்படின்ற மாதிரி அங்கே ராஜலக்ஷ்மி பார்க்க, ஆமா அந்த பக்கம் தாம்மா எனக்கு டியூட்டியே போட்டிருக்காங்க, அதனால தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக, என்ன மலர் என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்யராஜ் வந்து சொல்கிறாங்க, அவனுக்காக அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கே, அவனாச்சும் போய் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்ல, ஏன் அப்போ இந்த வீட்டில் என்ன உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி கேட்க, நான் அப்படி சொல்ல வரலம்மா, இங்கே சுரேஷ் மாறினதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், பிடிக்காத கல்யாணமாச்சு எப்படி அந்த பிள்ளையோட வாழ்க்கையை ஓட்ட போகிறான்னு நினச்சி நான் கவலைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி மதியம் சுரேஷும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறத பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மலர் வா மலர், எனக்கு சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லிட்டு மலரை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. மலர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தங்கணும்னு ஆசையாக இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இந்த வீட்டில் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துறையா போகுதுன்னு அங்கே உடனே மலர் சொல்ல, ஏன் நடக்காது, அதெல்லாம் நல்லாவே நடக்கும்னு சொல்கிறாங்க, எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, 2 நாள் இந்த வீட்டில் இல்லைனாலே அத்தை என்னெல்லாம் பாடுபட்டு பார்க்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் நானும் எங்கள் வீட்டில் போய் தங்கிட்டா அப்புறம் அத்தை என்னெல்லாம் சண்டை போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு உங்கள் அம்மா வீட்டில் போய் தங்கணும் அவ்வளோதானே, இந்த ஆசையை நீ என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ கொஞ்சம் அமைதியாகவே இரு அப்படின்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டதும் ஒன்றுமே புரியாமல் இருக்கா. அடுத்த நாள் காலையிலையும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மலர் வீட்டில். அப்போ வீட்டுக்கு முன்னாடி 4-5 பெரியவங்க வந்து நிற்கிறாங்க. உள்ளே வரலாமான்னு கேட்க, உள்ளே வாங்க, யார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, நாங்கள் இங்கே மலர் ஊர் சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லும்போது, மலர் ஊர்லேருந்து வரீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, என்னம்மா விஷயமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, அவங்க அம்மா அடிபட்டு இங்கே எழுந்து நடக்க முடியாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த நேரத்தில் கூட பொண்ணு வந்து பார்த்துக்கலன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தப்பாக பேச மாட்டாங்களா, இங்கே மலரை தப்பாக பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் உங்களை தாம்மா எல்லாரும் பேசுகிறாங்க, அந்த மாமியார் அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் மலரை விட மாட்டாங்க, மலரை அந்த வீட்டில் அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி இங்கே அம்மா வந்து பார்த்துக்கணும், உங்களை தானே தப்பாக பேசுகிறாங்க, உங்களுக்கு தப்புனா உங்கள் மாப்பிள்ளை தங்கராஜுக்கும் அது தப்பாக போயிடும்ல, அதனால தாம்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம், யோசிக்காமல் உங்கள் வீட்டு மருமகளை அவங்க அம்மா கூட ஒரு 4-5 நாள் இருந்து பார்த்துக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே ராஜலட்சுமி அதிர்ந்து போக, என்ன சொல்கிறீங்க, என்ன மலர் இதெல்லாம் சொல்லி கேட்க, இல்லத்தை எனக்கே இந்த விஷயம் தெரியாதுன்ற மாதிரி பார்க்க, ஆமாம்மா நானே இந்த விஷயத்த மலர்கிட்ட சொல்லலை, சொன்னாலும் மலரை நீங்கள் அனுப்ப போகிறதில்ல, சொன்னாலும் அவள் நினச்சதை கஷ்டப்பட்டுட்டே இருக்க போகிறான் தான், இந்த விஷயம் தெரிஞ்சு நான் சொல்லாமல் அமைதியாக இருந்தானே பாக்யராஜ் ஒரு போட்டு போடுறாங்க. அதை கேட்டோடனே ராகவனும், எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டியா நீ, இப்போ மாதிரி வீடு தேடி வந்து நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு இது அசிங்கம் தானே, சரி சரி கொஞ்ச நாள் போயிட்டு மலர் அவங்க அம்மா கூட இருந்துட்டு வரட்டும், அவங்க அம்மா தானே பார்த்துக்கற போகிறாங்க, போய் பார்த்துட்டு வரட்டும்னு சொல்ல, நிஜமாவாப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாண்டான்ற மாதிரி வந்து நிற்கிறவங்க முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக இங்கே மலரை போக சொல்லிடுறாங்க. மலரும் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் அழுதுகிட்டே ரெடியாக, ஏன் மலர் அழுகிறோன்னு சொல்ல, அம்மா விஷயத்தை நீங்கள் கூட என்கிட்டேருந்து மறைச்சிட்டிங்களே மலர் கேட்க, அதுக்கு எங்கள் பாக்யராஜ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்களெல்லாம் நான் தான் இங்கே வர சொன்னேன், ஏன்னா இவங்களுக்கும் சில விஷயங்கள் எல்லாம் தெரியும்,
அதனால தான் நான் சொன்னதுக்காக இவங்களும் இங்கே வந்து நிற்கிறாங்க. நீ போய் உங்கள் அம்மா கூட ஜாலியாக இருந்துட்டு வா, யாரையும் எதுவும் சொல்ல போகிறதில்லன்னு சொல்ல. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்னை பற்றி யோசிக்காத மலரு, திரும்ப இந்த வீட்டுக்கு தான் வரணும், திரும்ப இதே வீட்டில் நீ மிஷின் மாதிரி ஓடணும், உழைக்கணும். கொஞ்ச நாள் அம்மா கூட போய் சந்தோஷமாக இருந்துட்டு வா, பாப்பாவையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் மலர் பாக்யராஜை கட்டி அனுப்பிச்சு ரொம்ப சந்தோஷத்தை தெரிவிக்க, மலரை நானே கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்கள் சுரேஷும் பாக்யராஜ் கிளம்பி போய்ட்றாங்க. என்னங்க இது, சுரேஷ் ஒரு பக்கம் போயிட்டான், பாக்யராஜ் இப்படி மலரை கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த வீட்டில் இனி நான் என்னங்க பண்ண போகிறேன்னு சொல்லும்போது, அதான் ஏற்கனவே வந்து வேலை பார்த்தால வசந்தி, அவளே வந்து இந்த வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்க்க சொல்லு, பார்த்துக்கலாம். இனி எத்தனை நாளைக்கு? அதுவும் இல்லாமல் ஊர்க்காரவங்க மத்தியில் நம்ம அவமானப்படக்கூடாதுல்ல. தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார். அதனால தான் நானே இந்த மலரை போக சொன்னேன் அப்படின்னு அங்கே ராகவன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே ராஜலக்ஷ்மியும் அமைதியாக ரொம்ப சோகமாகவும் உட்காந்துருக்காங்க.